வணக்கம். ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பேரிடரால் பாதிக்கப்பட்ட புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி விஜயம். கட்டைக்காட்டிற்கு விஜயம் செய்த கடற்தொழில் அமைச்சர். நாட்டை விட்டு புறப்பட்டது ஐக்கிய அரபு ராஜ்ய குழு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை மாவட்ட ரீதியாக கள ஆய்வு செய்து வரும் ஜனாதிபதி நேற்றைய தினம் புத்தள மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் அது தொடர்பான வேலை திட்டங்களை ஆராயவும் சென்றிருந்தார். அங்கும் நெடுஞ்சாலைகள், நீர் வழங்கல் தொடர்பாடல், நீர்ப்பாசனம், கைத்தொழில், மீன்பிடி, கால்நடை உற்பத்தி, சுகாதாரம், கல்வி உட்பட மாவட்டத்தில் அனைத்து துறைகளையும் மீட்டெடுக்க மேற்கொள்ளப்படும் வேலை திட்டத்தின் தற்போதைய நிலைமை குறித்து மீளாய்வு செய்ததுடன் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூடவே அங்கு அதிகாரிகளிடையில் நடைபெற்ற கருத்து முரண்பாடுகளின் போது புன்முறுவலோடு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மட்டுமே மக்களுக்கு சிறந்த அரசின் நன்மைகளை வழங்க முடியும் என்று ஆலோசனை வழங்கியதோடு இடப்பிரச்சினை பற்றி பேசப்படும் பொழுது அத்துமீறி இடங்களை கைப்பற்றியிருப்பவர்களை உடனடியாக கைது செய்வதோடு அந்த இடத்தை மீட்டு உரியவர்களுக்கு வழங்குமாறும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகள் மற்றும் பாலங்களின் நிர்மாணிப்பு பணிகள், நீர்வளங்கள் மற்றும் மின்சார விநியோகத்தை சீர் செய்தல், நீர்ப்பாசன கட்டமைப்புகள் போன்ற துறைகளிலும் சுகாதாரம் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மீட்டெடுப்பது குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்படாதவர்கள் கூட மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு ஒரு வாரத்திற்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்குமாறும் மன்னாரில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கு நிரந்தர திட்டத்தை செயற்படுத்துமாறும் அறிவுறுத்தினார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிற்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். கட்டைக்காட்டிற்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடி அவர்களுடைய குறைபாடுகளை அமைச்சர் கேட்டு அறிந்து கொண்டார். கட்டைக்காட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனையாக காணப்படும் கட்டைக்காடு, சுண்டிக்குள வீதி புனரமைப்பு மற்றும் கட்டைக்காடு இயக்கச்சி வீதி புனரமைப்பு, வனஜீவ ராசிகள் திணைக்களத்தின் ஆளுகைக்குள் இருக்கும் மக்களின் காணிகள் விடுவித்தல் போன்ற முக்கிய விடயங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்தியாவின் இழுவை மடி படகுகளால் மீனவர்களுடைய வலைகளும் அப்பகுதியில் பாதிக்கப்படுவதை குறித்து அமைச்சர் தனது கவலையை வெளிப்படுத்தினார். மக்களுடைய குறைபாடுகளை கேட்டறிந்த அமைச்சர் இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மீன்பிடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உற்பத்தி தொழிலை ஊக்குவிக்க முயற்சிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மற்றும் பிரதிநிதிகள், பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். விசேடமாக கட்டைக்காடு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் கூட எங்களுக்கு இங்கு இருக்கின்ற மீனவர்கள் என்பவர்கள் உண்மையிலேயே தூரத்தில் தாங்களுடைய ஆற்றலை, ஆளுமையை பயன்படுத்துகின்ற மீனவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போன்று இங்கு இருக்கின்ற கருவாட்டு உற்பத்தி எடுத்துக்கொண்டால் கூட இங்கு இருக்கின்ற மீனவர் தலைவர்களை கூறுகின்றது போன்று தாங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருப்பது வேறு எதுவுமல்ல. நாடு முழுவதும் செல்லுகின்ற கருவாட்டினுடைய ஆதிக்கத்தை இந்த கட்டைக்காடுவே பிரதிநிதித்துவம் செய்கின்ற என்ற பெருமைக்குரிய விடயம் இருக்கு. நாட்டில் திவ்வா சூறாவளியினால் ஏற்பட்ட மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக வருகை தந்த ஐக்கிய அரபு ராஜ்ய குழு தனது மனிதாபிமான பணிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாட்டை விட்டு புறப்பட்டுள்ளது. இந்த அவசர நிவாரண நடவடிக்கை ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யானின் பணிப்புரையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. ஐக்கிய அரபு ராஜ்ய நிவாரண குழு மொத்தம் 116 மெட்ரிக் டன் அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்கியிருந்தது. இதில் உணவுப் பொருட்கள், தற்காலிக தங்குமிடங்களுக்கு தேவையான கூடாரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கியிருந்தன. கூடவே ஐக்கிய அரபு ராஜ்ய தேடுதல் மற்றும் மீட்பு குழு உள்ளூர் அதிகாரிகளுடன் மிக நேர்த்தியாக செயற்பட்டு கள நடவடிக்கைகளில் ஈடுபட்டு 20 காணாமல் போனவர்களுடைய உடலை மீட்டதோடு சிறிய காயங்களுக்குள்ளான 8 பேருக்கு வைத்திய சிகிச்சையும் வழங்கியது. ஐக்கிய அரபு ராஜ்ய நிவாரண
குழு தலைவர் இலங்கைக்கும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் தொடர்ந்து ஆதரவு வழங்க ஐக்கிய அரபு ராஜ்யம் உறுதியாக உள்ளது என தெரிவித்திருந்தார். மனிதாபிமான சேவை ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அடிப்படை கொள்கையாகும் எனவும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் முழுமையாக மீண்டு வரும் வரை அவர்களுடன் தோளோடு தோள் நின்று செயற்படுவதே எமது நாட்டின் நிலை என அர்ப்பணிப்போடு வலியுறுத்தினார். அக்குழு தற்பொழுது தன்னுடைய மனிதாபிமான பணியை நிறைவேற்றிக் கொண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு திரும்பியது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள புகழ்பெற்ற பாண்டி கடற்கரையில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 12 பேர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச் சூடு இன்று பிற்பகல் 2:17 மணியளவில் நடந்துள்ளது. தாக்குதல் நடத்திய 2 பேர் மக்கள் மீது 50 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளதாக நேரில் பார்த்தவர்கள் போலீசாரிடம் சொல்லியிருக்கின்றனர். தாக்குதல் நடந்த உடனேயே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதோடு மற்றொருவர் போலீசாரால் சுடப்பட்டு தற்பொழுது வைத்திய சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாண்டி கடற்கரை பூங்காவில் உள்ள சிறுவர் விளையாட்டு மைதானம் அருகே நடந்த யூதர்களின் ஹனுக்கா கொண்டாட்ட நிகழ்வை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் பி குழுவில் இடம்பெறும் இலங்கை அணி தனது முதல் போட்டியில் நேபாளத்தை 8 விக்கெட்டுகளால் இலகுவாக வீழ்த்தியது. கண்டி திருத்துவ கல்லூரியின் வேகப்பந்து வீச்சாளர் செத்மிக செனவிரத்ன 5 விக்கெட் குவியலை பதிவு செய்து இலங்கையின் வெற்றியில் முக்கிய பங்காற்றினார். துபாய் தி செவன்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட நேபாள 19 வயதுக்குட்பட்ட அணி 25 ஓவரும் 5 பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 82 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சில் செத்மிக செனவிரத்ன 25 ஓட்டங்களை பகிர்ந்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ரஷித் நிம்சர, விக்னேஸ்வரன் ஆகாஷ், துல்னித் ஷிகேரா மற்றும் சாமிக ஹெனட்டிகல ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 83 என்ற இலகுவான இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி 14 ஓவரும் 5 பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 84 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. போட்டியில் ஆட்ட நாயகனாக செத்மிக செனவிரட்ன தெரிவானார். 19 வயதுக்குட்பட்ட இலங்கை அணி தமது 2வது போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்வரும் திங்கட்கிழமை எதிர்கொள்கிறது. இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள். வணக்கம்.